கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கு மீண்டுமாய் உங்கள் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மளோடு கூட பேசும்படியாய் முற்றுமாய் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசுரா ஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுரா ஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுரா ஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உமது சமூகத்தில் முற்றுமாய் எங்களை ஒப்புக்கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உமக்காய் எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுவீராக. உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் கரத்தில் எங்களை முற்றுமாய் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தினம் தினம் நம்மளோடு கூட தன்னுடைய இரக்கங்களையும் தன்னை குறித்தும் அவருடைய வல்லமை என்ன, ஜெபிக்கிற மனிதன் எப்படியாய் மாறுவான், ஆண்டவருக்கு நாம் எப்படி இன்னும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வழியை நாம் இன்னும் அறிந்து கொள்ளும்படியாய், அவருடைய வழி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களுக்கு உரிய காரியங்களை, நமக்கு தேவையான உதவிகளை, நமக்கு தேவையான ஒத்தாசைகளை தேவன் கட்டளையிட அதை தர இன்றைக்கு அவர் விருப்பமாயிருக்கிறார். உங்களுக்கு ஒத்தாசை அவரால் செய்ய முடியும், உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்களை காப்பாற்ற முடியும், உங்களை விடுதலையாக்க முடியும். நம் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த வேளையிலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் உண்மையாகவே உண்மையுள்ள மக்களோடு தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார். நாம் தேவன் விரும்புகிற உண்மையான ஒரு பாத்திரமாய் இருந்து விட்டார் அந்த ஜனங்களோடு கர்த்தர் பேசுவார். அடிக்கடி கேட்கிறோம்ல, என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று கேட்கிறோம் அல்லவா? என்னோடு கூட உறவாடும் ஆண்டவரே என்று கேட்கிறோம் அல்லவா? இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உண்மையாகவே உண்மையான ஒரு பிள்ளையாய் இருந்தால், என் இருதயத்திற்கு ஏற்ற, என்னை நேசிக்கிற, என்னை விசுவாசித்து நடக்கிற ஒரு தெய்வ மகளாய் இருப்பாயானால் நிச்சயமாகவே
நான் உன்னோடு கூட பேசுவேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசும் ஒரு பகுதி அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 23வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் பவுலுக்கு அருகே நின்று, பவுலே, திடன் கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பவுலுக்கு அருகில் நின்று, கர்த்தர் அவனுக்கு அருகில் நின்று, பவுலே, நீ திடன் கொள். பயப்படுறியா? மனுஷர்களுக்கு பயப்படுறியா? என்னை குறித்து சொன்னா உனக்கு பிரச்சனை வந்துரும் பயப்படுறியா? நான் உயிரோடு இருக்கிறத எல்லாருக்கும் வெளிப்படுத்தினா உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறியா? என் நாமத்தை சொல்ல உனக்கு பயமா இருக்குதா? ஆனா நீயோ எருசலேமில் என்னை குறித்து சொன்னாயே, என்னை குறித்து, நான் உயிரோடு இருப்பதை குறித்து, நான் உன்னை சந்தித்ததை குறித்து, ஓ எவ்வளவு பகிரங்கமாய் எருசலேமில என்னை குறித்து வெளிப்படுத்தினாய். இப்பொழுது நீ உன்னிடத்திற்கு போய் நீ வாசம் பண்ணி கொண்டிருந்த உன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே என்னை வெளிப்படுத்த வேண்டும். உன்னை தைரியமாக்கிக் கொள், என்னில் பலனடைந்து கொள், இன்னும் ஸ்ட்ராங்கா மாறு. இது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். நீ எனக்காக நிக்க முடியுமா? எனக்காக சாட்சியா நிக்க முடியுமா? உன்னை தயாராக்கிக்கோ அப்படிங்கிறார். உன்னை ரெடி பண்ணிக்கோன்னு கேட்கிறார். என் ஆண்டவர் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பவுலை மட்டுமல்ல, பவுலை போல எத்தனையோ பேரை அவர் வந்து சந்திக்கிறார் அல்லவா? அவர் சந்தித்து பேசுகிறார் அல்லவா? கொஞ்சம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தெய்வ ஜனமே, உன் அருகில் நின்று, என் ஆண்டவராகிய தெய்வம், நீ திடமனதாயிரு, உன்னை பலப்படுத்திக் கொள், எனக்காக சாட்சியாய் நில்லு, நான் சொல்லுகிற பட்டணத்திற்கு போ, தைரியமாயிரு என்று சொல்லி என் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறாரா? எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த பவுல் என்கிற மனிதன் சவுலா இருக்கும்போது அவனுக்கு வந்த கோபமே என்ன தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தாகிவிட்டது, மரித்து விட்டார், அவரை அடக்கம் பண்ணாகிவிட்டது. அவரை அடக்கம் பண்ணி 3வது நாள்ல இந்த ஜனங்க அநியாயமா ஒரு உயிரோட இருக்கிறார் சொல்லி ஊரெல்லாம் செய்தியை கிளப்பிட்டாங்க. அவன் நம்பவே இல்லைங்க. எப்படி மரித்தவர் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி கொஞ்சம் கூட நம்பல. அதனால் அவனுக்கு அப்படி சொல்றவங்களை, அந்த ஜனங்களை, தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறவர்களை, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறவர்களை தீர்த்து கட்டினான். ஆலயந்தோறும் சென்றான். ஒவ்வொரு கூடாரமும் சென்றான். பெண்கள் என்று பார்க்கவில்லை, குழந்தைகள் என்று பார்க்கவில்லை, மிகவும் கொடூரமாய் நடந்து கொண்டான். அநேகர் துன்புறுத்தப்பட்டார்கள், அநேகர் மரித்து போனார்கள், அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். மிகுந்த உபத்திரவம். இவன் செய்த அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அப்படியாய் ஜனங்களை துன்புறுத்த போய்க் கொண்டிருக்கும் போதுதான் தமஸ்கு வீதியிலே என் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். வானத்திலிருந்து ஒளி வந்து அவர் கண்ணை குருடாக்கிற்று. என் தேவன் அருகில் நின்று, சவுலே, சவுலே,
முள்ளில் உழைக்கிறது உனக்கு கஷ்டம் அல்லவா என்றார். அவர் நீ யார் என்று கேட்கும்போது, ஓ, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்றார். ஓ, அந்த அந்த வார்த்தை தான் கண் குருடாக்கப்பட்டு விட்டது. அருகில் நின்று சொல்லுகிற அவர் சத்தம், ஓ, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிரோடு இருக்கிற இயேசுவை அவன் சந்தித்தான். அவன் உணர்ந்தான், அவரோடு பேசினான். எனக்கு அன்பானவர்களே, பவுலுக்கு நன்றாக தெரியும் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று. பவுல் சீஷர்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, அங்கு தன் எஜமானுக்காக சாட்சி பகிர்ந்தார். தேவன் அவருக்கு இயற்கைக்கு மேற்பட்டதான ஒரு தெய்வீக கதவுகளை திறந்தார். தேவனுக்காய் சாட்சியாய் நிற்கிறவர்களுக்கும் தேவனுக்காய் தன்னை பணயம் வைக்கிறவர்களுக்கும் தேவன் கதவுகளை திறப்பார். பரலோக கதவுகளை திறப்பார். இந்த உலகத்திலும் கூட வாசல்கள் திறக்கப்படும், வழிகள் திறக்கப்படும். கொஞ்சம் 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 உங்களை நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீர்கள் என்று நிதானித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே என்னால் சொல்ல முடியும், பவுலுக்கு அசாதாரணமான கதவுகள் திறந்தது. ஏனென்றால் அவன் தேவனுக்காக தன்னை ஆயத்தம் பண்ணினான், தன்னை தயாராக்கினான். பெரிதானவைகளை கர்த்தர் அவனுக்கு செய்தார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை வேறு எதற்கும் ஆயத்தம் பண்ண வேண்டாம். தேவனுக்காய் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிறீர்களா? சாப்பிட்டாய் விட்டதா? நன்றாக ரெஸ்ட் எடுத்தீங்களா? நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா குடும்பத்தோடு? தேவனுக்காய் ஆயத்தமாகுங்கள். உங்களுடைய ஸ்தலத்திலே ஆயத்தம் பண்ணுங்கள். அவர் உங்களோடு கூட பேசுவதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உங்கள் அறைக்குள் இறங்கி தேவனுக்காய் உங்களை பலப்படுத்துவார், உங்களை இடை கட்டுவார். அடுத்தபடியாக நீங்கள் தேவனுக்காய் உங்களை தயாராக்கினவுடன் என் ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு கொடுப்பார். நீங்க ப்ரிப்பேர் ஆன உடனேயே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உள்ள வந்துடும். அது என்ன நம்பிக்கை? இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அன்பானவர்களே, பவுல் கர்த்தரை சார்ந்திருந்த போது ஒரு நாள் கூட தடுமாறவே இல்லை. கர்த்தர் அண்டை வந்த பின்பு ஸ்ட்ராங்கா அவருக்காக வாழ்வேன் நினைச்சு தன்னை ஆயத்தம் பண்ணி, எனக்கு அன்பானவர்களே, அந்த அபிஷேக ஆவியில நிறைந்து தன்னை உலகத்துக்காய் வாழாதபடி தான் செய்த பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவன் மீண்டுமாய் யூதர்களுக்கு முன்பாக, ரோமர்களுக்கு முன்பாக அவன் தைரியமாய் நின்று அவர்கள் முன்பாக என் ஆண்டவருடைய பெயரை பெருமைப்படுத்தினான். அவன் ஒரு ரோமன். ரோம ராஜ்யத்திலே பவுல் ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டான். என கண்பானவர்களே, அப்போஸ்தலர் 25:10-11 சொல்லுகிறது, நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அவன் ஒரு ரோமராய் இருக்கிறபடினால்
ரோம ராஜ்யத்திற்கு முன்பாய் நின்று சொல்லுகிறான். நியாயம் கேட்கறதுக்காக, விசாரிக்கிறதுக்காக என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. நானும் பேச எனக்கு உரிமை இருக்குது. நான் யூதருக்கு முன்பாக எந்த ஒரு அநியாயமும் செய்யவில்லையே, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீரே. நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமான எதுவாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடி மனு கேட்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா நான் சாகக்கூடாதுன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு மனு கேட்க நான் வரல. இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்களும் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒவ்வொருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். என்னை குற்றப்படுத்தினவங்களை நீங்க தண்டிக்க கூடாதபடி இருக்கும்படியா அவன் வேண்டிக் கொள்கிறான். அவன் கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவனை குற்றப்படுத்தி நிப்பாட்டி இருக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ரோமர்கள் பவுலின் செய்தியை கேட்டார்கள், சீஷர்கள் கேட்டார்கள், யூதர்கள் கேட்டார்கள். அந்த செய்தியில் அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மரித்து போன இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று, நான் அவரை சந்தித்தேன் என்று பவுல் பகிரங்கமாய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பதை எல்லார் முன்னாலும் பிரசங்கிக்கிறான். நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் என்ன சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு உயிரோடு இருக்கிறதை பகிரங்கமாய் சொல்வதற்கு தானே. என கண்பானவர்களே, அந்த பவுலின் செய்தி ரொம்ப உறுதியாக, ரொம்ப திட்டவட்டமாக இருந்தது. உறுதினா என்னங்க? அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன சான்று, என்ன எக்ஸாம்பிள் காமிப்பீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவனுடைய டெஃபினிஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அவனுடைய சாட்சி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அவனுடைய எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு ஊழியன் அப்படின்னா முதல்ல இயேசு உயிரோடு இருக்கிறாரத தான் லைஃப்ல, தன்னுடைய பர்சனல் லைஃப்ல அவன் அதை பெற்றிருக்கணும். அப்பனாதான் அவனுக்குள்ள அந்த உறுதியை ஆண்டவரை சொல்ல முடியும். என் வாழ்க்கையில 18வது வயதுல இருந்து என் ஆண்டவர் என்னை பிடிக்க ஆரம்பித்தார். அதுவரை எனக்கு அவரை தெரியல. எனக்கு அன்பானவர்களே, எனக்கு திருமணத்தை செய்து கொடுத்தவர் அவர்தான். எல்லாமே சாட்சி தாங்க. 6 வருடமா குழந்தைலாம் மரித்து போகும்போது அந்த 7வது தடவையா 5 குழந்தைகள் மரித்து 6வது வருடத்துல அந்த குழந்தைய பெற்றெடுத்து அதை உயிரோடு காப்பாற்றி ஒரு மலடி இல்லைங்கிறதுக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. டாக்டரால முடியாதது, உலகத்தால முடியாதெல்லாம் தேவனால முடியுங்கிறதையும் எனக்கு நிரூபிச்சு காமிச்சார். என் லைஃப்ல ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்ன என்ன அவருக்காய் தெரிந்தெடுத்து எனக்கு நீ பைத்தியமா இருக்கணும்னு சொல்லி என்னை பைத்தியக்காரியா மாத்திட்டார். என் வாழ்க்கை ரொம்ப ஆனந்த சந்தோஷத்தோடு வாழ்ற வாழ்க்கை கிடையாது. என் வாழ்க்கை முட்கள் மேல நடக்கிற, ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்துகிற வாழ்க்கை, விசுவாச ஓட்டம். என் தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை மிகவும் ஆச்சரியமானது. இந்த வாழ்க்கை நான் ரொம்ப ப்ரெஷியஸா நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு வாழ்க்கைய நான் அவருக்காக வாழணும்னே சாதிச்சுட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், எனக்கு அநேக அற்புதங்களை செய்தார். நாள் வரும்போது படிப்படியாய் உங்கள் முன் வைப்பேன். என்னைக்கெல்லாம் அவர் எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் சொல்லுவேன். என் தகப்பன் அவர்தான், என் நேசர் அவர்தான், என் நாயகரும் அவர்தான். அவர்தான் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். எனக்கு உறுதியா சொல்ல முடியும்,
அவர் உயிரோட எனக்குள்ள இருக்கிறார். இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய வரப்போறார். இப்பவும் நான் சொல்றேன், அவர் நம்மளோட தான் இருக்கிறார். கேட்கிற உங்களோடு இருக்கிறார். தயவு செய்து சந்தேகப்பட வேண்டாம். ஏதோ ஒரு அற்பமா இந்த உலக வாழ்க்கைக்காக கேவலமாக ஆண்டவரை அவர் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் சொல்றேன், அவர் பயங்கரமாய் சாட்சியாய் தேவனை வெளிப்படுத்துகிறான் பவுல். சிறைச்சாலையில் ஒரு சின்ன அறையில நல்லா அடிச்சு, வாரினால அடித்து தனியா ஒரு சின்ன அறைக்குள்ள தூக்கி கட்டி போட்டுட்டாங்க. யோசித்து பாருங்க. அதே மாதிரி கடல் நாடு கடத்துறாங்க, கைதியா நாடு கடத்துறாங்க. அந்த கப்பல்ல போகும்போது அலைகளினால் பயங்கர புயல். நான் சொல்றேன், அவங்க கூட பயணப்பட்டவங்க 276 பேர். அவன் ஒரு கைதியா தான் அந்த கப்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் பயந்து எப்போ கப்பல் நொறுங்குமோ, புயல் அடிக்குதுன்னு சொல்லி யாருமே சாப்பிடல. அழுகுரல், கதறல், வேதனை, துக்கம். பரிசுத்த ஆவியானவர் பவுலோடு கூட இருந்தார். அவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். அன்பானவர்களே, கைதியாய் சென்றவன் மிகுந்த சமாதானத்தோடு இருந்தான். நல்லா கூட இருக்கிறவங்க எல்லாம், மற்றவங்க எல்லாம் இருந்துச்சு, சமாதானம் இல்லை. அவன் கூட கர்த்தர் இருந்ததினால ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நபர் கூட அந்த கப்பல்ல சந்தோஷமா இல்லாம ரொம்ப துக்கத்துல, அழுகையில, கவலையில இருந்தாங்க. தூக்கம் இல்லாம, சாப்பிடாம இருந்தாங்க. அப்போஸ்தலர் 27:33 சொல்லுகிறது, பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாட்களாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள் என்றார். அன்பானவர்களே, காலையில விடிஞ்ச உடனே எல்லாரையும் பார்த்து சொல்றான், ஃபோர்ஸ் பண்றான், சாப்பிடுங்க, சாக மாட்டீங்க, நம்ம எப்படியாவது கரை சேர்ந்துரும் அப்படிங்கிறான். எப்படியாவது கரை சேர்ந்துரும் அப்படிங்கிறான். அதனால அவங்களுக்கு தைரியம் சொல்லுகிறான். ஒரு சிறை கைதி 14 நாளா எப்படி சாப்பிடாம இப்படி கிடக்குறீங்க, ஏன் இப்படி பட்னியா இருக்கிறீங்கிறோம். அடுத்த வசனம் 34வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். அவன் சொல்ற, தயவுசெய்து சாப்பிடுங்க, அப்பதான் நம்மளே நம்ம காப்பாத்திக்க முடியும். பிரச்சனை, சேதம் வந்தா கூட உயிரை காப்பாத்துறதுக்கு உயிர்ல கொஞ்சம் பலம் வேணும் அந்த சர்றத்துல. ஆகவே உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்க தயவு செய்து சாப்பிடுங்கன்னு சொல்லி போஜனம் கொடுக்கிறார். அந்த அப்பத்தை எடுத்து வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தான். அந்த கப்பல்ல அவன் தேவனை ஸ்தோத்திரித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த அப்பத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாரும் அதை சாப்பிட்டு திட மனதா இருந்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த அப்பம் யார்? ஜீவ அப்பம் நானே. ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷனுடைய சின்ன இருதயத்துக்குள்ள என் ஆண்டவர் இருந்துட்டார்னா, அந்த மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிற அந்த தேவனுடைய வார்த்தைய ஒரு மனுஷனுடைய செவிக்குள்ள போயிடுச்சுன்னா அதோடைய கிரியைகள் மிகவும் மேலானது. அவங்க சாப்பிட்டு திடமனதா இருந்தார்கள். அவர்கள் பிழைத்திருக்கும்படி சாப்பிடுமாறு சொன்ன உடனே அவங்களுக்கு சொல்றான், உங்கள இருந்து நான் சொல்றேன், ஒரு முடி கூட கீழே விழாது. அந்த அளவுக்கு நம் தேவன் நம்மளை பாதுகாப்பார். கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா?
அவரை மட்டுமே நம்பி இருக்கிறீங்களா? அவர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறாரா? ஒரு முடி கூட சேதமாகாது. ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட என் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உறுதியாய் சொல்ல முடியும். சோதனை மத்தியில் பரத்தில் இருந்து வரும் சமாதானம். இந்த சோதனை நாட்களில் பரத்தில் இருந்து சத்தம் வரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் வீட்டுக்குள் அந்த சத்தம் வரட்டும், அந்த சமாதானம் வரட்டும், அந்த நிம்மதி வரட்டும், அந்த விடுதலை இன்றைக்கு வரட்டும். ஓ, அந்த சமாதானம் அந்த புயலை அமர்த்தும், சண்டை சச்சரவுகள் குழப்பங்களை மாற்றும், உங்களுக்குள் ஒருமன ஆவியை கொடுக்கும், அன்பின் ஆவியை கொடுக்கும். நான் சொல்ற மரணப்பிடியில் இருக்கிறீர்களா? மரணம் வந்துருமோ, வியாதி வந்துருமோ, ஏதாவது சிம்டம்ஸ் வந்துருமோ, முடியலையே அப்படி நினைக்கிறீங்களா? இப்பொழுது நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்கிற நேரம் வந்துவிட்டது. பரத்தை நோக்கி பார்க்கிற நேரம் வந்துவிட்டது. ஜெபிக்கும் போது நம் ஜபத்தை கேட்டு அவர் கொந்தளிக்கும் அலையை, புயலை அமர்த்துவார், ஓய பண்ணுவார். உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு அமைதி, ஒரு சமாதானம். நான் சொல்றேன், டெஃபினிட்டா சொல்றேன், இந்த செய்திக்கு அப்புறம் எல்லாம் சரியாகிவிடும். ஓ, அந்த பவுல் அந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தான். பரத்திலிருந்து ஒரு பலன் இறங்கினது. அன்பானவர்களே, தைரியமற்றவர்களுக்கு, பலனற்றவர்களுக்கு, சந்தேகத்தோடு இருந்தவர்களுக்கு, துக்கத்தோடு இருந்தவர்களுக்கு, கவலையோடு இருந்தவர்களுக்கு திட மனது வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு என் ஆண்டவர் உங்கள் குழப்பத்தை சமாதானமாக்குவார். உங்கள் குழப்பத்துக்கு சமாதானத்தை தருவார். இன்றைக்கு அவர் இந்த வீட்டில, உங்கள் வீட்டுக்குள் இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியின் நடுவில் அவர் மகிமைப்படுவார். கடைசியாக நாம் போராட்டத்தை ஜெயமாக மாற்றுவார். நம்முடைய போராட்டத்தை அவர் ஜெயமாக மாற்றுவார். அன்பானவர்களே, பவுல் சென்ற கப்பல் மெலித்தா தீவுக்கு சற்று அருகில் போகும்போது அந்த கப்பல் தரை தட்டி சேதம் அடைந்தது. அந்த நங்கூரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. கப்பல் சேதம் அடைந்தது, தரையை போய் தொட்டுச்சு. உடனே கப்பல் உடைஞ்சிச்சு. ஒவ்வொரு பயணிகளும் பத்திரமாய் கரை சேர்ந்தாங்க. ஒரு சின்ன துண்டை பிடிச்சு கொண்டு, மரக்கட்டையை பிடித்து கொண்டு, இந்த கைதியெல்லாம் தப்பி விடுவாங்களோ, கொலை செஞ்சிடும் நினைச்சாங்க. ஆனா 100க்கு அதிபதிக்கு பவுலின் மேல் ஒரு கரிசனை இருந்தது. அந்த பவுலும் அந்த இடத்திலே அவர்களோடு கூட கரை சேர்ந்தான். கூட பயணித்த 276 பேருக்கும் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். பயங்கர குளிர், அந்த தீவிலே பயங்கர குளிர், அவர்களுக்கு மழை. என கண்பானவர்களே, அந்த குளிரினால் அந்த குளிர் காய்வதற்காக ஒரு இடத்தில் அனைவரும் உட்கார்ந்து, அந்த இடத்தில் உள்ள தீவில் உள்ள வசிக்கிறவர்களும் ஓடி வந்திருக்கிறார்கள். விறகுகளை எடுத்து பொறுக்கி அதை அள்ளி தீயை அனல் மூட்டுவதற்கு பவுல் தன் கையினால் விறகுகளை எடுத்து போடும்போது, அன்பானவர்களே, அந்த விறகுகளை எடுக்கும் போது ஒரு விரியன் பாம்பு அவன் விரலை கவ்விக்கொண்டது. ஐயோ, அவன் கையிலே, அந்த விரலிலே அந்த பாம்பு தொங்குகிறது. அதை பார்த்த அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 28:4. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். சமுத்திரம் தாண்டி, கடல் தாண்டி வந்தான், இவன் உண்மையாகவே கொலைகாரன் தான்.
இப்படி வந்தும் அதுல சந்தேகமே இல்லை. இந்த பழி அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க. அவனுக்கு காது கேட்குது. அவன் நான் சாக போறேனே, பாம்பு கடிச்சு தொங்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு மருந்து கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி எந்த கூக்குரலும் போடல. அந்த பாம்பை உதறி அந்த நெருப்பிலே போட்டு விட்டான். எந்த சேதமும் அடையாமல் இருந்தார் பவுல். சாவு வரல, மரணம் வரல, வியாதி வரல, மயக்கம் வரல, விழுந்து கீழே துடி துடித்து இறந்து போகல. நான் சொல்றேன், கர்த்தருக்குள் ஒருவர் இருந்தார். உண்மையானவே ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் இருந்தார். நான் என்ன சொல்றேன்னா, எந்த விஷயமும் நம்மளை பாதிக்க, எந்த சாத்தான் என்ன பண்ணினாலும் நம்மளை சாகடிக்க முடியாது. நம்ம எழும்பிதான் நிற்போம். நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் எழும்பி நம்மளை ஆலோசனை பண்ணி திட்டம் தீட்டி நம்மளுக்கு விரோதமா எழும்பினாலும் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்போம், அவ்வளவுதான். லைஃப்ல டைம் வரும்போது இரட்டத்தனியால வல்லமையோடு எழும்பி பிரகாசிப்போம். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு பிறகும் பவுல் உயிரோடு தான் இருந்தார். நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் 28:6 சொல்கிறது, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தனையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவன் சாவுல, விழல, எதுவுமே நடக்கல அப்படின்னு இவ்வளவு நேரம் கொலை பாதகன் சொன்னவங்க இல்லை, இவன் உண்மையாகவே தேவன் என்று சொன்னார்கள். நமக்குள்ள ஆண்டவர் இருந்தா இந்த சாட்சி கட்டாயம் வரும். இந்த சாட்சி கட்டாயம் வரும். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருப்பார், இருந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கிற இயேசுவுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் போராட்டத்தை நிச்சயமாய் அவர் மாற்றப் போகிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த ரோம நகர்ல பவுலை கொண்டே அந்த ராஜ்யத்திற்குள்ளாக தன் சுவிசேஷத்தை பரப்புவதற்கு என் ஆண்டவர் சொல்றாரு, பாம்பு கடிச்சு செத்துருன்ட்டு போக மாட்டேங்கியா? பாம்பு கடிச்சா நஞ்சு உன் மேல ஏறிடும் நினைக்கிறியா? புயல்ல வந்து பயப்படுறியா? சாத்தான் தடை பண்றான்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கியா? உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறியா? யாரும் எதுவும் பண்ண முடியாது. கர்த்தரோடு கூட நல்ல உறவு இருக்கும் போது, நம்மளோடு கூட ஆண்டவர் இசைந்திருக்கும் போது, நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கும் போது, அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் போது, ஒரு மேலறையின் வீட்டு அபிஷேகம் நம்ம மேல இறங்கி கொண்டு இருக்கும் போது அது அற்புதமாக தான் மாறுமே ஒழிய, எப்பொழுதும் அவரோடு கூட உறவாட அவர் மேல இருக்கிற வல்லமை நம்ம மேல இறங்குமே ஒழிய, அவர் செய்ததை போல நாமும் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு இன்னைக்கு பலன் கொடுப்பார். இன்றைக்கு உங்களை அவருக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்கு அவருக்கு ஆயத்தமாக்குங்கள். உங்களில் கிரியை செய்ய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். உங்க வாழ்க்கைய முற்றுமாய் மாற்றி அவர் உங்களுக்குள்ள அமைதியாய் உள்ள இருக்கிற என் தேவன் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் உங்கள் செய்கைகளை, உங்கள் தரிசனங்களை இன்றிலிருந்து வெளியரங்கமாக்குவார். உங்கள் பேச்சை அவர் மாற்ற இன்றைக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வார்த்தையில் பெரிய காரியம் நடைபெறப் போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் கரத்தில் உங்களை கொடுக்க போகிறார். கேட்ட செய்தி, நீங்கள் தயாராய் இருக்கிறீர்களா என்பதுதான். என் தேவனுக்காய் ஊழியம் செய்ய தயாராய் இருக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த அற்புதம் நடைபெறுவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை கிரியை செய்வதாக, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, என் தேவன் தாமே இன்றைக்கு அற்புதம் செய்வாராக. தயாராய் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உமது வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே அற்புதம் செய்யும். உமக்காய் பவுலை போல எழும்பவும், வல்லமையான சாட்சிகளாய் மாறவும்,
உமது வல்லமைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் பேசும். ஜெப வேளையில் பேசும். ஜெபிக்க வையும். முழங்காலில் நின்று உமோடு கூட உடன்படிக்கை செய்யட்டும். ஜெப நேரத்தை அதிகப்படுத்தட்டும். உமக்காய் தங்களை ஆயத்தம் பண்ணட்டும். அநேக பவுலை எழுப்போம். அநேக தீமோத்தேயுவை எழுப்போம். அநேக பேதுருக்களை எழுப்போம். அநேக யோவானை எழுப்போம். இயேசுவின் நாமத்தினாலே அநேக ஊழியர்களை எழுப்போம். உண்மையுள்ள ஊழியர்களை எழுப்போம். அற்புதத்தை உமது வல்லமைக்கு நான் கொடுக்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து ஊழியர்கள் எழும்புவார்களாக. ஊழியமாய் சேவை செய்வார்களாக. தேசம் சந்திக்கப்படுவதாக. சீக்கிரத்தில் ஒரு விடுதலை வருவதாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் சமாதானம் வருவதாக. ஜீவ அப்பமாகிய இயேசு உள்ளே கடந்து போவீராக. உமது வல்லமையின் கரத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே மகிமைப்படும்.